பண்ணி அனிமேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நியூ இமேஜ் 1920 by 1080. ஒரு வீடியோ மாதிரி பண்ணுறேன். 72 இருந்தால் போதும். கிரியேட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ப்ரஷ் இதுதான். ஓகே, லைட்டாக இருக்குது, கலரு பிளாக் கொடுக்கணும். இப்போ விண்டோஸில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் அனிமேஷன் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். ஒரு பால் பவுன்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் கிரியேட் பண்ணி வச்சு இந்த இடத்துல ஒரு பிளாக் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் டூல் வச்சு வரைகிறேன். ஓகே, பால் ஃபஸ்ட்டு மேலே இருக்கா. அடுத்த கீ ஃப்ரேமில் ஆனியன் ஸ்கின் ஆன் பண்ணிக்கிறேன். முன்னாடி லேயர் வந்து லைட்டாக ரெட்டாக தெரியுதா, இந்த ஆனியன் ஸ்கின் முன்னாடி லேயர் மட்டும் தெரியும். ஸோ இந்த இடத்துல பால் வந்து கீழே வருது, கீழே வந்து வேகமாக வரும். ஓகே, அடுத்த ஃப்ரேமில் இன்னும் வேகமாக, அடுத்த ஃப்ரேமில் நல்லா தட்டையாக ஸ்குவாஷ் ஆகிடும் பால். அடுத்த ஃப்ரேமில் பவுன்ஸ் ஆகும். அடுத்த ஃப்ரேமில் திரும்ப பவுன்ஸ் ஆகி மேலே வரும். அடுத்த ஃப்ரேமில் ஸ்லோவாக மேலே ஸ்குவாஷ் வந்து ஸ்ட்ரெச்சை வந்து குறையும், இன்னும் வந்து குறையும். ஓகே, இவ்வளோதான். இப்போ பால் வந்து பவுன்ஸ் ஆகுதா. ஸோ இவ்வளோதான் அனிமேஷன். இப்படியே இங்கே ஆட் பண்ணலாம். இம்போர்ட் ஆடியோ இங்கே இருக்கு. ஆடியோ கூட இம்போர்ட் பண்ணலாம் தேவைப்பட்டா. இம்போர்ட் ஆடியோ, வீடியோஸ், மியூசிக். ஆடியோ தான் என்கிட்ட இல்லை. ஆடியோ இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த லிப்ஸிங்க்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரேம், என் ஃப்ரேம் வந்து 20 வச்சுக்கலாம். ஃப்ரேம் ரேட் வந்து 24. ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம். இப்போது 24 வச்சுக்கலாம். 24 எண்டு கிளிப் வந்து 24. ஒரு செகண்ட் வீடியோ அது. இதெல்லாம் ஸ்பேஸிங்லாம் கரெக்டாக கொடுத்துக்கலாம். நடுவில் கூட ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அனிமேஷனை பொறுத்த வரைக்கும். கிரியேட்டால இப்படி தான் அனிமேட் பண்ணோம். இப்போ 2 ஃப்ரேம் தான் நான் தெரிகிற மாதிரி வச்சுக்கேன். ப்ரீவியஸ் ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேமுக்கு வந்தேன்னா ப்ரீவியஸ் ஃப்ரேம் வந்து ரெட்டாக தெரியும். அடுத்த ஃப்ரேம் வந்து க்ரீனாக தெரியும். அடுத்த ஃப்ரேம் பார்த்தீங்களா, அடுத்த க்ரீனாக தெரிகிற ஃப்ரேம் க்ரீனாக இங்கே தெரியுதுல்ல. அடுத்த ஃப்ரேம் போகிறேன், தெரியுதா அடுத்த ஃப்ரேமு. இதுக்கு முன்னாடி ஃப்ரேம் வந்து ரெட்டாக இருக்குது. முன்னாடி ஃப்ரேம் பார்த்தீங்களா. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக்கு. 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நான் இந்த அனிமேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இந்த அனிமேஷன் பேசிக்ஸ் வந்து இவ்வளோதான். இது தெரிஞ்சால் போதும்.
உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அனிமேஷன் பண்ணிக்கலாம். டுட்டோரியல்ஸ்லாம் யூடியூப்ல இருக்கு. ஆரன் பிளேஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கோர்ஸ் லிங்க் ஒன்று நான் வந்து போட்டு விட்றேன் கீழே. அந்த கோர்ஸ் வாங்கி பார்த்துக்கோங்க அனிமேஷன் எப்படி. இப்போ நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது கிரீட்டாவில் எப்படி ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுன்ற பேசிக்கை வந்து நான் சொல்லி தந்திருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ நான் கிரீட்டா அனிமேஷன் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டேன்னா அனிமேஷனும் சொல்லித்தரேன் எதிர்காலத்தில். கண்டிப்பாக சொல்லித்தரேன் எதிர்காலத்தில். ஓகே, தேங்க்யூ, பாய்.